நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது என்ன நிலைமை என்றால், கடந்த 3 வருடங்களாக அஷ்டம சனியானது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நடந்து வந்தது. அந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் சந்தித்த அவமானம், துக்கம், வேதனை, துன்பம் என அவர்கள் சந்தித்த பல பிரச்சனைகளை தற்பொழுது இந்த அஷ்டம சனியில் கடகராசிக்காரர்கள் சந்தித்து வருகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் அவனுக்கு வாழ்க்கை என்பதே வெறுத்து போகும். ஏன் இந்த வாழ்க்கை என்ற விரக்தி வரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதில் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் 7.5 சனியும் அஷ்டம சனியும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது கஷ்டங்கள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த நிலையில்தான் தற்பொழுது கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் அஷ்டம சனியில் தற்பொழுது 1 வருடத்தை கடந்து விட்டீர்கள். மீதி இருப்பது இன்னும் 1.5 வருடங்கள் தான். அதுவும் சீக்கிரம் கடந்துவிடும் என்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனியை தவிர்த்து மற்ற வருட கிரகங்களான குருவும் ராகு கேதுவும் கடகம் ராசிக்கு ரொம்பவே நன்மைகளை தரும் இடங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் சனி ஒருவரால் மட்டும் பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துவிட முடியாது என்பதால் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கடவுள் நல்ல வழியை விடுவார் என்பதைத்தான் நான் முக்கியமாக கூறிக்கொள்கின்றேன். ஆல்ரெடி கடகம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமண வயதை நெருங்கியவர்கள். திருமணம் ஆகாமலும் திருமணம் ஆகி பல வருடங்கள் ஆச்சு, இன்னும் எனக்கு குழந்தை பிறப்பு இல்லையே என்று பலரும் தவித்து கொண்டிருக்கும் நிலைமையும் இருக்கின்றது. அதே போல வேலை இடத்தில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்களும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, வேலை இடங்களில்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது என்று வீட்டுக்கு வந்தால் வீட்டிலும் இருப்பவர்கள் உங்களை சோதித்துதான் பார்க்கின்றார்கள். அந்த அளவிற்கு பல பிரச்சனைகளை நீங்கள் இந்த அஷ்டம சனியில் சந்தித்து வருகின்றீர்கள் என்பது உண்மைதான். நான் அதனை மறுத்து பேசவில்லை. ஆனால் இங்குதான் முக்கியமான பெயர்ச்சியானது நடக்கப் போகின்றது. தற்பொழுது குரு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் ரீதியாக நிறைய சங்கடங்களை கொடுத்து வந்தார். தற்பொழுது அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வந்து அமர இருக்கின்றார். அதாவது உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெறும் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் அமர இருப்பதால் நிச்சயம் அஷ்டம சனியால் வந்த பாதிப்புகளை, கஷ்டங்களை, கொடுமைகளை குரு பகவான் தகர்த்தெறிவார் என்பது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள். அதே போல மிக முக்கியமாக ராகு கேதுக்களை எடுத்துக்கொண்டால், கேது பகவான் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது நிச்சயம் அவரின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். சனியால் மட்டும் உங்களுக்கு இடையில் சில சங்கடங்கள் நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இந்த குருவும் ராகு கேதுக்களும் உங்களுக்கு நிச்சயமாக தருவார்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப கூறிக்கொள்கின்றேன். பொதுவாக கடகம் ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அறிவும் திறமையும் இயற்கையாகவே அமைந்திருக்கும். மிகப்பெரிய பதவிகளை கூட சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டுவார்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவார்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பதும் நல்லது. மிகவும் பலசாலி, தைரியசாலி, அறிவாளி, புத்தி கூர்மையானவர். கலைகளில் ஆர்வம் இருக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துர்திர்ஷ்டமும் கலந்துதான் இருக்கும். குடும்ப பாசம் உடையவர். குழந்தைகளிடம் அதிகமாக அன்பு உடையவர். கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள்
துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பாங்க. இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். ஜலராசி என்பதால் கற்பனை திறன் அதிகம் இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் அரசாளும் யோகம் பெற்றவர்கள், தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள். ஒரு காரியத்தை செய் என சொன்ன உடனேயே செய்து காட்டுவார்கள். முடி என்று சொன்ன உடனேயே முடித்து காட்டுவார்கள். விடாமுயற்சியும் கொள்கையை விட்டு கொடுக்காத குணமும் தான் இவர்கள் வெற்றிக்கு காரணமாக விளங்குகின்றது. கடகம் ராசி ஆண் நேர்மையானவராக இருப்பார். அவருக்கு பொய், பிராடுத்தனம் செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்காது. கிரிமினல் புத்தி உள்ளவர்களுக்கு நினைவாற்றல், புத்தி கூர்மை அதிகம் தேவை. அந்த மாதிரி புத்தி சந்திரனுக்கு கிடையாது. இவர்கள் கொஞ்சம் அப்பாவிகள். அம்மாவை அதிகமாக நம்பும் பச்சை பிள்ளைகள். வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மா என்றே பேசுவதை கேட்கலாம். எங்க அம்மா சமையல் சூப்பராக இருக்கும். எங்க அம்மா வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார். எங்க அம்மா அழகாக கோலம் போடுவார் என்று எப்பொழுதும் அம்மா புராணம் பாடும் ஆண்கள் இவர்களாகத்தான் இருக்கக்கூடும். சரிவாங்க கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த நீங்கள் 2023ஆம் ஆண்டு வருடத்தின் கடைசி 3 மாதங்களில் இருந்து ஏதோ ஒரு அளவிற்கு மூச்சு விடும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ராகு பகவான் இடம் கொடுத்திருப்பார். காரணம், ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயர்ந்தார். கடந்த காலத்தில் 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன செய்வார்? தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெற வேண்டும் என்பதற்காக பல தொழில்களை ஆரம்பிப்பதோ அல்லது இருக்கும் தொழிலில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவதோ அல்லது முதலீடு செய்து புதிய தொழில்களை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தையோ கொடுத்திருப்பார். இப்படி பல வியூகங்களை வகுத்து உங்களுடைய தொழிலில் லாபம் பார்ப்பதற்காக எடுத்த முடிவுகள் வெற்றி அடைந்திருக்குமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ராகுதான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போலவே செயல்படுவார். ராகு அமர்ந்த வீடு மேசம். மேசத்திற்கு அதிபதி செவ்வாய். 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் ஒவ்வொரு ராசி கட்டமாக பெயர்ந்து இருப்பார். அப்படி பார்த்தால் கடகம் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் ஆன செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியில் நகரும் பொழுது ராகுவும் அதே போலவே உங்களுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்றமான இரக்கமான பிரச்சனைக்குரிய மிக பிரம்மாண்டமான வெற்றி போன்ற ஏற்ற இரக்கமான சிக்கல்களை மாறி மாறி கொடுத்து வந்து இருப்பார். தொழில் கிடைக்காதா என்ற ஏக்கத்தை உருவாக்கி இருப்பார். இப்படிப்பட்ட ராகு பகவான் அக்டோபர் 30ஆம் தேதி 2023இல் உங்களுடைய 10ஆம் வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில், அதாவது மீன வீட்டில் பிரவேசித்து இருப்பார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சில ஏற்றங்களை கொண்டு வந்திருக்கும். கவலை வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் பாக்கிய குருவாகவே செயல்பட போகின்றார். அப்படியென்றால் 9ஆம் இடத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. அவர் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு தொழிலில் ராஜயோக வாழ்க்கை அமையப் போகின்றது. கடகம் ராசிக்கு கடந்த 1.5 வருடங்கள் 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தார். கேது தடையை கொண்டு வருவார். குறிப்பாக வீடு, மனை, வாகனம், தாயார் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சற்று சுணக்கமான பலன்களை கொடுத்திருப்பார். எடுத்துக்காட்டாக நீங்கள் தொழில், வேலை பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று போன் கால் வந்திருக்கும். உடனடியாக அடித்து பிடித்து வீட்டிற்கு சென்று தாயாரின் உடல்நிலையை கவனித்து இருந்திருப்பீர்கள். அல்லது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான சிக்கல்களால் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக தொழிலை விட வேண்டி வந்திருக்கும். இப்படி இருந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் ஆண்டாகவே அமையப் போகின்றது. 4ஆம் இடத்தில் இருந்து கேது விலகி உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியைத்தான் கொடுக்கப் போகின்றார். 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் உயரப்போகின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மற்ற 12 ராசிகளை காட்டிலும்
கடகம் ராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கப் போகின்றார் குரு பகவான். காரணம் என்னவென்றால், குரு மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபம் ராசிக்கு வந்து உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்தில் அமர்வதால் 6க்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுடைய கடன் சல்லி பைசா மிச்சம் இல்லாமல் மொத்தமாக அடையப் போகின்றது. உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நிகழப்போகின்றது. வீட்டில் சுபகாரிய விசேஷங்கள், வீடு மனை வாகனம் வாங்குதல், புதிய தொழிலில் முன்னேற்றம், வேலை ஸ்தானத்தில் மேல் அதிகாரிகளில் பாராட்டை பெறுவீர்கள். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடுவீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கேட்ட இடத்தில் உடனடியாக பணம் கிடைக்கும். வாழ்க்கையில் எதிலும் வெற்றி வெற்றி என்ற ஒற்றை சொல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கப் போகின்றீர்கள். பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்கள் வகையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும். சமையல் செய்யும் பொழுது கவனத்துடன் இருக்கவும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பார். நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணி இடமாறுதலும் பதவி உயர்வும் கிடைக்கும். பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை கடகம் ராசியின் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு. இதனை செய்து வாருங்கள். சனியின் சில கெடுதல்கள் நீங்கி நன்மை உண்டாகும். அனைத்து கடகம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.